கட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபியட் லீனியா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2015 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு ஸ்டேரிங்கோட டர்ன் நாய்ஸ் வருது. அந்த ஸ்டேரிங்கோட டர்ன் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாகப்சரோட டாப் மவுண்ட்டில் தான் வருது. டாப் மவுண்ட்டில் இருக்கிற பேரிங்க்கு வந்து லூப்ரிகேட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் மவுண்ட்டோட நாய்ஸ் போயிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் ஒர்க் பண்ணல. இந்த லீனியா 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ ஸ்டேரிங் திருப்பும் போது நாய்ஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி ஸ்டேரிங் ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாகப்சரோட டாப் மவுண்ட் லூப்ரிகேட்டிங் இல்லாதனால தான். ஒரு ரெயின் சீசனில் ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூப்ரிகேட்டிங்கில் இருக்கிற க்ரீஸில் வாட்டர்லாம் படும்பொழுது உங்களுக்கு அந்த க்ரீஸ் போயிடும். அதனால டாப் மவுண்ட் லூப்ரிகேட்டிங் இல்லைன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சாகப்சர் உங்களுக்கு டர்ன் ஆகும்போது தான் இந்த நாய்ஸ் வரும். அதுதான். அதேமாரி ஸ்பீடா மீட்டர் ஒர்க் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. இந்த வண்டியில் ஸ்பீடா மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் கியர் உள்ள பிளாஸ்டிக்கில் தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த வார்ம் கியர் பிளாஸ்டிக்கு உள்ளே இருக்கிற அந்த வார்ம் கியர் ப்ரோக்கன் ஆனால் கூட இந்த கம்ப்ளைண்ட் வரும். வார்ம் கியரோட சின்ன பீஸ் டிஃப்ரென்ஷியல் உள்ளே உங்களுக்கு போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கைடர் அவங்க கொடுத்துருக்காங்க. உள்ள கியரில் போயெல்லாம் எதுவும் டச் ஆகாது. இப்போ இந்த வார்ம் கியர் தான் நான் இதில் பார்க்க போகிறேன். ஸ்பீடா மீட்டர் ஒர்க் பண்ணலாம் அந்த ஒர்க்கை நான் இதில் பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட டாப் மவுண்ட்டு பாருங்கள். ஒரு வாட்டர் படும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கிரீஸ் போயிடும். அப்போ கிரீஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாய்ஸ் தான் கேட்கும். ஸ்டேரிங் கட் பண்ணும்போது வர நாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் லூப்ரிகேட்டிங் இல்லாதனால தான். ஒரு சாகப்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனுக்காக இருக்குது. அதேமாதிரி டர்னுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாகப்சர் அசம்பிளோடு திரும்பும். ஏன்னா மேக்பேர்சன் சஸ்பென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சாகப்சர் தான் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும் ஸ்டேரிங் வீலுக்கு. அப்போ அங்கே உள்ள பேரிங் கொடுக்கறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஸ்ட் ஆகும்போது இந்த நாய்ஸ் வரும். இப்போ நான் இந்த பேரிங் லூப்ரிகேட்டிங் பண்ணிட்டேன், ஃபிட் பண்ணுறேன். இந்த வண்டியோட ஸ்பீடா மீட்டர் வார்ம் கியர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த வார்ம் கியர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக வார்ம் கியர் மட்டும் மாத்திரேன். இதுலேயே வந்து மேலே இருக்கிற புஷ்ஷோடு சேர்ந்து வருது. ஒரு 950 ருபீஸும் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டாவில் நீங்கள் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550 வரும். 2 ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் ரேட்டில் வரும். ஆனால் இந்த கியர் மட்டும் இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதுதான் ப்ரோக்கன் ஆகும். இது ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்னா ஸ்பீடா மீட்டர் ஒர்க் பண்ணாது. ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கார்டை கூட நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்ல. இதோட ஸ்பீடா மீட்டர் சென்சாரோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். இது பாருங்கள். இதுதான். இதில் ஒரு 5 mm அலங்கி வரும். நீங்கள் அலங்கியை லூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுக்க முடியும். வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் நீங்கள் எடுக்கும்போது இங்கே எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் கியர் பாருங்கள். ஃப்ரீயாகவே கையில் வருதுனாவே உள்ள வார்ம் கியர் உடஞ்சிட்டு இருக்குதா அர்த்தம். வார்ம் கியரோட ஒரு புஷ் நான் எடுக்கிறேன். ப்ளஸ் அது ஒரு ஓரிங் டைப்பு தான், அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து எடுத்திங்கன்னா வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதோட உடஞ்ச சின்ன பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியலோட கியரோட சைடில் வந்து ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் போய் உங்களுக்கு நின்றோம். அதனால் அது இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு போடும்போது கொஞ்சம் நீங்கள் க்ரீஸ் அப்ளை பண்ணி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் ஃபிட் பண்ணுறேன். அலங்கியோட போல்டு லாக் ஆகிற இடம் இதுதான். இந்த ஒரு ஹோல்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கியோட ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். இதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலை இசிஎம்க்கு தான் கொடுக்கும். இசிஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டருக்கு உங்களுக்கு சிக்னலை அனுப்போம். ஏன்னா ஸ்பீடா மீட்டர் எவ்வளோ ஓடுது, ஸ்பீடா மீட்டர் வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இசிஎம்மில் உங்களுக்கு மெமரி ஆகும். இசிஎம்மிலோட நீங்கள் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட எவ்வளோ கிலோமீட்டர் ரீடிங் வந்து அதிலே நீங்கள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்னல் போகிறதுனால ஸ்கேன் டூலில் போட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்பீடா மீட்டர் ஓடுதா இல்லையான்னு. இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னல் வரல இசிஎம்முக்கு. இப்போது எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓடுது பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த லீனியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடா மீட்டர் தான் ஒர்க் பண்ணல. ஸ்பீடா மீட்டரோட வார்ம் கியர் ப்ரோக்கன் ஆனது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் கியரை தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த லீனியாவில் ஒரு சாக்கப்சரோட டாப் மவுண்டோட பேரிங்கை வந்து லூப்ரிகேட்டிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நாய்ஸ் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் மேக்பர்சன் சஸ்பென்ஷனில் சாக்கப்சர் டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் மவுண்ட்டும் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிங் இருக்கும். அந்த பேரிங் ஒரு ஸ்டேரிங் லெஃப்ட் ரைட் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிங் இருக்கும். இதில் அந்த பேரிங் லூப்ரிகேட்டிங் இல்லாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் வந்தது. சுத்தமாக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.